வணக்கங்க. நான் ஈரோட்டுக்கு பையமாக பேசுகிறேன். அதாவதுங்க, யாருக்குமே ஒருத்தர் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, அவங்க இருக்கிறப்ப நம்மளுக்கு அவங்களோட அருமை பெருமை தெரியாது. அவங்க போனால் தான் அதனோட வலி வேதனை நமக்கு புரியும். அப்படி தாங்க என் வாழ்க்கையிலையும் நடந்தது. இதுதாங்க நீங்கள் பார்க்குற பயமா சிறு வயசில் எடுத்தது. இது எங்கள் வீட்டுக்காரரு, இது நான். எங்கள் வீட்டுக்காரர் பேர் தோமஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி நாங்கள் ஈரோட்டில் கற்பராயன் கோயில்னு அங்கே போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என் மாமனார் மாமியாருக்குலாம் தெரிஞ்சு என் மாமனார் அங்கே கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் வந்தாங்க. அவங்க வந்தது இந்த மாதிரி, நான் ஏம்மா நீ யார் அப்படின்னு, இங்கே யார் வாத்தியார் மகன் எங்கம்மா இருக்கிறாங்கன்னு என்னையவே வந்து கேட்டாங்களா. நான் இருந்துட்டு நாங்கள் பேர் கேட்டு அது நாங்கள் தாங்க அப்படின்னு சொன்னதுமே, அப்படியா சரி அப்படின்னாங்க. அப்புறம் நான் தண்ணி வந்து கொடுத்தேன், சாப்பாடெல்லாம் செஞ்சு அவங்க வர்றதுக்குள்ளேயே, எங்கள் வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ளேயே சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து நீட்டாக சாப்பிட வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்தாங்க. அவங்களோட பேசி, இந்த மாதிரி ஏன்டா அவங்க வீட்டுக்கு தெரியாமல் இப்படி பண்ணிட்டியா அப்படியே எப்படின்னாப்புல, சரிங்க அப்படின்ட்டு அவரும் போயிட்டார். அப்புறம் அங்கே போய் அவங்க எங்கள் ஊரில் போய் இந்த மாதிரி, பத்தியாரே உன் மருமகன் பையன் உனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணாலும் மருமகன் சூப்பர் மருமகளை, நீ போய் உன் மருமகளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதே போல் எங்கள் மாமனார் மாமியார் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து எங்களோட பேசினாங்க, பிடிச்சாங்க. மாமனை திட்டினாங்க. திட்டிட்டு அவங்களுக்கு சரின்ட்டு இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. இங்கே வந்து எங்கள் ஊருக்குள்ளேயே ஒரு வீட்டை பார்த்து இங்கே குடியிருந்தாங்க. இப்படி இருந்துகிட்ருக்கிறப்ப நான் மாசமாக இருக்கிறேன். மாசமாக இருக்கிறப்ப எங்கள் வீட்டுக்காரர் பிறந்தீங்க 4 ஆம்பளை பசங்க, ஒரு தங்கச்சி. எல்லோரும் உட்காந்துக்குவாங்க சுற்றியும். நான் தான் சாப்பாடு செஞ்சு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து கொண்டு போகணும். அந்த சாப்பாட்டை கொண்டு போய் எல்லோரும் வட்டம் போட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் கொடுக்கணும். கொடுத்துட்டு வருவேன். அங்கே சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வீட்டுக்கு வருவேன். நாங்கள் இருக்கிறது இப்படியே எல்லாம் இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் எல்லாம் பசங்கள்லாம் அவங்களும் எல்லாம் ஒரு வேலை கட்டிட்டு போகிறதுக்கு எல்லாம் இதானாங்க. அவங்களும் எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு நல்லா காசு பணம் சம்பாதிக்க பிடிக்கணும், அம்மா கையில் கொடுக்கணும் எடுக்கணும் எல்லாம் இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரரு, ஏண்டா நானும் அங்கிருந்து இங்கே வந்து நாங்கள் வேலைக்கு போய் சாப்பிட்றதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்தோமா அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரையெல்லாம் திட்டுவாங்க. திட்டினாலும் அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார், எதுவுமே பேச மாட்டாங்க. என்னையும் திட்டுவாங்க, நானுமே எதுவும் பேச மாட்டேன், அளவுக்கும் செய்வேன். அப்புறம் இப்படியே இருக்கிறப்ப என்னை திட்டினாலும் அடித்தாலும் எங்கள் வீட்டுக்காரரு, என் மாமியார் என் கூட திட்டாது, என் மாமனார் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ நான் அழுதாலும் கூட, விடுடி நீங்கள் எதையோ சொல்லிட்டு போகிறேங்க, விடு நீ அதெல்லாம் எதுவும் கண்டுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி கதை நாளைக்கு சொல்கிறேங்க. இதை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.